இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, பாடி ஸ்டிஃபா இருக்கிறவங்களுக்கு, இல்ல கால் ரொம்ப வலி, இல்ல பாஸ்டர் இம்ப்ரூவ் பண்ணணும்னா. ஓகே, நிறைய பேர் கிச்சன்ல நிப்பீங்க, நிறைய பேர் பைக் ஓட்டும் போது உங்க பாஸ்டர் ரொம்ப கர்வியா மாறிடும். ஸோ இன்னைக்கு இந்த ஆசனா வந்து இட் வில் ஹெல்ப் இம்ப்ரூவ் யோர் பாஸ்டர். இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸோ நீங்க வந்து ஃப்ரண்ட் ஆஃப் த மேட்டுக்கு வரணும். ஓகே, இங்கேருந்து ஒரு லெக் வந்து பேக் சைடு எடுத்துட்டு போங்க, இன்னொரு லெக் ஃப்ரண்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பேக் லெக்கோட ஃபீட் வந்து ஷார்ட் சைடுக்கு பேரலா இருக்கணும் அண்ட் டோஸ் வந்து 45 டிகிரி ஆங்கிள் லாங் சைட் ஆஃப் த மேட்க்கு ஃபேஸ் பண்ணணும். இந்த ஃப்ரண்ட் டோஸ் வந்து ஷார்ட் சைட் ஆஃப் த மேட்க்கு ஃபேஸ் பண்ணணும். இங்கேருந்து நீங்க உங்க நீஸை வந்து பெண்ட் பண்ணுவீங்க. உங்க நீஸ் வந்து ஆங்கிள் மேல கரெக்டா ஒரே லைன்ல இருக்கணும். ரொம்ப ஓவரா டில்ட் பண்ணக்கூடாது, பேக்லயும் இருக்கக்கூடாது, எக்ஸாக்ட்லி ஒரே லைன்ல இருக்கணும். ஓகே, ஃப்ரம் ஹியர் நீங்க உங்க பேக் எட்ஜ், அவுட்டர் எட்ஜோட ஃபீட்ல நீங்க புஷ் பண்ணி உங்க பேலன்ஸ் வச்சுக்கலாம். இங்க இருந்து நீங்க உங்க ஹிப்ஸை வந்து ஸ்கொயர் பண்ணிட்டு ஐதர் உங்க ஹேண்ட்ஸை வந்து உங்க ஹிப்ஸ்ல வச்சுக்கலாம், இல்ல அப்படின்னா உங்களுக்கு நீங்க மேல எடுத்துட்டு போய் பாம்ஸ் ஜாயின் பண்ணி வைக்கணும். அண்ட் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்க பேக் நீ ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். ஃப்ரம் ஹியர் நீங்க மெதுவா உங்க கையை கீழே கொண்டு வந்துட்டு உங்க ஃப்ரண்ட் லெக் நீஸை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு உங்க பேக் லெக்கை ஃப்ரண்ட்ல கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ரெண்டு சைட் ஆஃப் த லெக்லையும் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்க பாடி ஸ்டிஃப்னஸ், உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்தனிங் உங்க தைஸ்லயும் உங்க காஃப் மசில்ஸ்லயும் ரொம்ப நல்லாவே ஆகும் அண்ட் உங்களுக்கு டயர்ட்னஸும் ரொம்ப தெரியாது. ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய ஆசனாஸ் நம்ம அடுத்த வாட்டி பார்க்கலாம்.